இந்த வாரத்தோட டெக் நியூஸ் என்னன்னு பார்த்துருவோம் குவிக்காக. ஐ ஹாவ் ஃபியூ ஆர்டிகல்ஸ் உங்களுக்காக நான் அக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். எது இம்பார்ட்டன்ட் நியூஸ் அதை பற்றி நம்ம குவிக்காக ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிடுவோம். இந்த வீக்கில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, வாட் வீ கேன் எக்ஸ்பெக்ட் இன் டெக்னாலஜின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட் வந்து ஆப்பிளோட ஒரு இம்பார்ட்டன்ட் வீக் இந்த அப்கமிங் வீக்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து நிறையா வந்து ஆப்பிள் வந்து ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறான். ப்ளஸ் வந்து அவனோட இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு ஏஐ சர்ச் சேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் ஆப்பிள் 15 அண்ட் நியூயர் மாடல்ஸில். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சிரி மாதிரி தான், பட் சிரியை விட கொஞ்சம் இது பெட்டராக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஏஐ யூஸ் பண்ணி கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும், சர்ச் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர் ட்ரைங் டு மேக் த சர்ச் பெட்டர். பிகாஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த லேண்ட்ஸ்கேப்பில், அதாவது இந்த ஏஐ எம்எல் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து கொஞ்சம் ஆப்பிள் வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஓப்பன் ஏஐ இல்லைனா வந்து ஜெமினி ஆர் கோபைலட் மைக்ரோசாஃப்டோடது இவங்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெலிவர் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. வேற வந்து ஆப்பிள் வந்து எய்தர் இன்டெகிரேஷனாக இதெல்லாம் இன்டெகிரேஷன்ஸ் தான். ஆக்சுவலாக இந்த சிரி இன்டெலிஜென்ஸ் ஏஐ இன்செர்ட் பண்ணுறது எல்லாமே இன்டெகிரேஷன் தான். இந்த இன்டெகிரேஷன்ஸ்லாம் ஆப்பிள் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி தே ஆர் ட்ரைங் டு ஸ்பீட் தட் அப். பார்ப்போம், லெட் சி. ஸோ அப்புறம் வந்து ஒரு 24 இன்ச் ஐமேக் நவம்பர் 8லேருந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிப்பை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க போல இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு கீபோர்டு, இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிவியல் திங்ஸ் தான், நாட் அண்ட் ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பட் நம்மளோட இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், இது எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்கள் சேட் ஜிபிடி தான் இப்போ முக்கால்வாசி பேர் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் சர்ச்சிங் ஆர் ஃபார் எனி அதர் டெக் டவுட்ஸ். அந்த மாதிரி இருந்தால் கூட சேட் ஜிபிடிக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறாங்க. ஸோ மேபி இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ட்ரெண்டை மாற்றும்னு நினைக்கிறேன். லெட் சி. ஸோ இது ஒரு நியூஸ். ஸோ இந்த டெஸ்லா ஆப்டிமஸ், இது எலான் மஸ்க் வந்து என்ன சொல்கிறாப்புன்னா, இது மாதிரி டெஸ்லா ஆப்டிமஸ் வந்து சம்டே இட் வில் வாக் யுவர் டாக் அப்படின்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, பட் தே ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் ப்ராமிசஸ் யூஸிங் திஸ் ஆப்டிமஸ். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு ஃபியூ மந்த்ஸ் அகோ ஆர் ஃபியூ வீக்ஸ் அகோ, கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி, யூஎஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இந்த ஆப்டிமஸ் ரோபோட்ஸ் வந்து ஒரு பார்ட்டியில் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்னு நினைக்கிறேன், டெக் ஈவெண்ட்னு நினைக்கிறேன். அந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு நிறைய ராபோட்ஸை வந்து எலான் மஸ்க் வந்து இது பண்ணி காட்டினாரு, டெமோ பண்ணி காட்டினாரு. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா அது நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி ரோபாட்ஸ்னால் வந்து ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி நடந்து போகிறது, இல்லை வந்துட்டு ஒரு பாக்ஸை தூக்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இவ்வளோ நாள் ரோபாட் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த டைம் நம்ம அந்த ஆப்டிமஸ் ரோபாட் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அதில் சில கிரிட்டிசிசம்ஸும் வந்துச்சு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து யாரோ ஒருத்தவங்க ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க வேற ஒரு இடத்துலேருந்து, அதர்வைஸ் அது இவ்வளவு நேச்சுரலாக கான்வர்சேஷன்ஸ் பண்ணாது ஒரு ரோபோட்டு, அந்த அளவுக்கு நம்ம இன்னும் வளரல, க்ரோ ஆகல அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஏன்னா அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹியூமன், நம்ம மனுஷங்க பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. அது வந்து ஒரு ரோபோட் இன்வால்வ் பண்ணுற மாதிரி தெரில. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் சொல்லும், ப்ளீஸ் கிவ் மீ சம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி அது இவ்வளவு நேச்சுரலாக கான்வர்சேஷன் நகர்த்தி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. அது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க ட்விட்டர் அண்ட் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில். அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அஃபிஷியலாக எந்த இதுவும் வரல, பட் ஆனால் டெக் பர்சனாலிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து ஒருத்தவங்க ஃபுல்லி ஆப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி அது வந்து ஒரு பார்ஷியலி ஆப்ரேட்டட் ஆர் ஒரு ஹெல்ப்புக்கு வந்து ஏதாவது கமெண்ட்ஸ் வேணால் ஏதாவது சொல்லலாம் பிஹைண்ட்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அட் எனி சிச்சுவேஷன் அது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ரோபோட் கிடையாது, அப்படி நடந்துச்சுன்னா இல்லையா. ஸோ இது ஒரு கதை. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது, சம்டே வில் வாக் யுவர் டாக் அப்படின்றாங்க. அது எப்போன்னு தெரில. ப்ளஸ் அதை வந்து ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, $20,000 to $30,000. இது ஏன் அஃபோர்டபுள்ன்ற சொன்னேன்னா, நம்மளோட வேர்ல்டில் யூஎஸோட மார்க்கெட்டு இல்லை வந்து வேறு ஏதாவது யூரோப்பியன் மார்க்கெட்லாம் பார்க்கும்போது இந்த மணி வந்து பெரிய மணி கிடையாது அவங்களுக்குலாம், $20,000 to $30,000. ஸோ அதனால நான் சொல்கிறேன் இது அஃபோர்டபுள்னு சொல்லிட்டு. லெட் சி 2035 வந்துட்டு இது கொஞ்சம் நல்ல ஒரு ஷேப்புக்கு வரும்னு சொல்கிறாங்க. பட் எனி ஒன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரொபாட்டிக்ஸ், இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. தே கேன் எக்ஸ்ப்ளோர் இன் திஸ் ஏரியா. அதாவது இந்த ஆப்டிமஸ், அப்புறம் வந்து நிறைய கம்பெனிஸ் ரொபாட்டிக்ஸ் பண்ணுறாங்க, இவங்க மட்டும் பண்ணல, நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் ரோபாட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இதில் இந்த மார்க்கெட் வந்து டெஃபினட்டாக பூம் ஆகும் இன்னொரு 10 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸில்.
ஸோ மேபி யூ கேன் கீப் அன் ஐ ஆன் திஸ். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து மைக்ரோசாஃப்டோட க்ளவுட் பிஸ்னஸில் வந்து சில குளறுபடிகள் நடந்திருக்கதா வந்து ஒரு நியூஸ் லான்ச் வெளில வந்திருக்கு. அது என்னன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இது. ஆக்சுவலாக எஃப்டிசிங்கிறது வந்து ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் அப்படின்னு ஒரு பெரிய கவர்னிங் பாடி, ஓகே, மானிட்டரிங் பாடின்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து சில ப்ராக்டிசஸ் பண்ணுறான், அந்த ப்ராக்டிசஸ் வந்து அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அது என்னன்னா, இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அஷூர் கிளவுட் வச்சுருக்கான், அமேசான் வந்துட்டு ஏடபிள்யூஎஸ், கூகுள் வந்து அவனோட ஓன் கிளவுட் வச்சுருக்கான். இவன் என்ன சொல்கிறான்னா, மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறான்னா, அவன் கிளவுட்லேருந்து இன்னொரு கிளவுடுக்கு யார் யார் டேட்டாவை மைக்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு எக்ஸிட் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறான், செட் பண்ணுறான். வேற அவன் கிளவுட்லேருந்து அவனோட சப் கம்பெனிஸ் வேறு ஏதாவது அவனுக்கு ரிலேட்டட் கம்பெனிஸ் கிளவுடுக்கு போகும்போது அதோட ப்ரைஸிங் வந்து மாறுது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் வந்து செட் பண்ணக்கூடாது, எக்ஸிட் ப்ரைஸிங் செட் பண்ணக்கூடாது, பெனல்ட்டி வந்து அதிகம் போடக்கூடாது, கான்ட்ராக்டை வந்து நீங்கள் ஹானர் பண்ணணும், இல்லை வந்து ஃபேர் ப்ரைஸிங் வந்து எல்லாத்துக்கும் வைக்கணும், பயஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து நோட்டீஸ் பண்ணி அதை ஒரு கேஸ் மாதிரி போட்டு இப்போ வந்து அதை அலிகேஷன்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலான் இருக்காங்க. இட்ஸ் நாட் தட் இன்வெஸ்டிகேட்டட், பட் இது வந்து நிறைய நடக்கிறது தான் மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூல் ஒன்று மைக்ரோசாஃப்டோட வந்துச்சு. அது இந்த டூலோட நேம் மறந்து போச்சு. அந்த டூல் வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் அடோபோ ஏதோ ஒரு கம்பெனி வந்து கேஸ் ஒன்று ரைஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் மேலே ரைஸ் பண்ணி அப்புறம் அந்த டூலை வந்து ரிமூவ் பண்ண வச்சாங்க. இது மாதிரி பில்டின் பிடிஎஃப்லாம் கொண்டு வரக்கூடாது நீங்கள் மைக்ரோசாஃப்டோட ஓஎஸில், விண்டோஸ் ஓஎஸோட அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனைனா, மைக்ரோசாஃப்டோட கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்து உலகத்துலேயே அதிகமாக செயல்பட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்ப அவங்களோட ப்ராடக்டில் அவங்க எதனாலும் இன்சர்ட் பண்ணாங்கன்னா அது அவங்களோட இதை சுப்பீரியாரிட்டியை வந்து ஈஸியாக காட்டுற மாதிரி ஆயிரும். ப்ளஸ் வந்து மற்றவங்களுக்குலாம் வாய்ப்பே கிடைக்காம போயிடும். ஸோ அந்த ஒரு ஃபேரான ஒரு காம்படிஷன் இல்லாமல் போயிடும், அந்த மோனோபாலி மாதிரி போயிடும். அதுக்கு தான் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். ஸோ இதோட இது என்ன ஆகுன்னு தெரில, அவுட்கம் என்னவும் தெரில. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஃபைன் இல்லை ஒரு பெரிய இதில் மாட்டும். அது கண்டிப்பாக இஷ்யூவில் மாட்டி தான் வெளில வர மாதிரி இருக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கு. இது ஒரு நியூஸு. ஓகே, இந்தியா நியூஸ்க்கு வருவோம். இந்தியா நியூஸில் வந்து வேர்ல்டு நியூஸஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்தியா நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ஃபன்னியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னென்னா, ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு சூட் கேஸ் வந்து ஒருத்தர் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்காரு. அது 2 டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில், ஒன்று வந்து ஆப்பிள் அண்ட் இன்னொன்று வந்து ஆண்ட்ராய்டில் ப்ரைஸ் செக் பண்ணியிருக்காரு. இதோட அதிசயமான விஷயம் என்னென்னா, ஆண்ட்ராய்டில் வந்து அந்த ப்ரைஸ் கம்மியாக காட்டியிருக்கு, ஆப்பிள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரைஸ் அதிகம் காட்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 4,119 rupees ஃபார் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், வைல் 4,799 rupees ஃபார் ஆப்பிள் யூசர்ஸ். இது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள், 60% இன்க்ரீஸ் ப்ரைஸ். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஃப்ளிப்கார்ட் வந்து பூசி மொழிவிட்டாப்ல, இந்த மாதிரி இல்லை இது வந்து செல்லரோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொல்லி பூசி மொழிவிட்டாப்ல. பட் ஒரு டெக் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நான் சொல்கிறேன், இது வந்து செல்லருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னு சொல்கிறேன், அமேசான் மாடல் ஃப்ளிப்கார்ட் மாடல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா, செல்லர் வந்து அந்த ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைஸ் செட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு மார்ஜின் வச்சு அவன் வந்து அவனோட கொரியர் பார்ட்னரை வச்சு பண்ணுவான். சில டைமில் வந்து செல்லரே வந்து இந்த கொரியர் பார்ட்னரை வந்து இது பண்ணிக்குவாங்க. இந்த கேஸ் எப்படின்னு தெரில, பட் முக்கால்வாசி இதுதான் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதாவது அமேசானே அவனோட டெலிவரி பார்ட்னரை வச்சு டெலிவரி பண்ணிட்டு போயிடுவான். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் அவன் லேபிள் பண்ணிட்டானாலே செல்லர் முடிஞ்சு அவனோட வேலை. அதுக்கப்புறம் அமேசான் தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவான், ஃப்ளிப்கார்ட் தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவான். ஸோ அவனோட வெப்சைட்குள்ளே போயிடுச்சுன்னா அங்கே யார் யார் ப்ரௌஸ் பண்ணுறாங்க அப்படின்றது, யார் ப்ரௌஸ் பண்ணுறாங்க, எந்த டிவைஸ்லேருந்து ப்ரௌஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு தான் உண்டு. இது வந்து செல்லருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்படின்றப்ப இது எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னா, மேபி இவங்க உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு கோல்மால் நடந்திருக்கலாம். நான் வந்து சஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் இட்ஸ் பாசிபிள். அவங்க வந்து இந்த நம்ம ப்ரௌஸ் பண்ணுற ஓஎஸோட வெர்ஷன் கண்டுபிடிக்கலாம், இல்லை ப்ரௌஸ் பண்ணுற ஓஎஸோட நேம் கண்டுபிடிக்கலாம், லைக் யூசர் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அந்த யூசர் ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சி மேபி ஆப்பிள் யூசர்ஸ்லாம் கொஞ்சம் வெல்த்தியாக இருக்காங்கன்னு ஒரு அசம்ஷனில் இது நடந்திருக்கலாம். பட் ஆனால் ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஜென்ரிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி
நாங்கள் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணல, செல்லர் தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, செல்லர் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மோர் ப்ரைஸஸ், மோர் சி அதர் செல்லர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் போயிட்டு வேற ப்ரைஸிங் இருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இது ஒரு நியூஸு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து ஒரு இஷ்யூவாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம், மோர் தென் த செல்லர். அதுக்கு அடுத்தது இது ஒரு ஆன்கோயிங் இன்சிடென்ட். இதுக்கு ஒரு முடிவே இருக்க மாட்டேங்குது. ஜியோ ஹாட்ஸ்டார் டொமைனை வந்து ஒரு ஒரு டெக்கி வந்து டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த டொமைனை வந்து தரமாட்டேன், இல்லை தரணும்னா நீங்கள் வந்து எனக்கு 1 கோடி ரூபா கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சுருக்காப்புல. இது வந்து வழக்கமாக நடக்கிறது தான், எல்லா நாட்டிலையும் இது நடக்கிறது தான். முக்கியமான ஒரு டொமைனை பேரை ரெஜிஸ்டர் பண்ணிடுறது, இல்லை ஒரு பேரை வாங்கி வச்சுக்கிறது. அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து அந்த பெரிய கார்ப்பரேட் வந்து பே பண்ணாங்கன்னா அவங்க அந்த ஓனர்ஷிப்பை வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த டிஎன்எஸ், டொமைன் நேமிங் சிஸ்டம், ஏ நேம், சி நேம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா, ஈவன் தோ இந்த பையன் கேட்குறது வந்து வேலிடான ஒரு விஷயமா இருந்தாலும், இந்தியாவில் வந்து இது வந்து இல்லீகல். இது பேர் வந்து சைபர் ஸ்குவாட்டிங். சைபர் ஸ்குவாட்டிங்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே, நம்ம ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோம். அந்த ப்ராடக்ட் வந்து டெலிபரேட்டாக தெரியுது, இதுதான் இந்த மெட்டா குவெஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இப்போ மெட்டா குவெஸ்ட்ன்ற ப்ராடக்ட் நான் டெவலப் பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன்றப்ப ஆப்வியஸ்லி அதோட வெப்சைட்டு, அதோட ஆப் எல்லாமே மெட்டா குவெஸ்ட்னு தான் இருக்கும். ஸோ நான் அதை வந்து இன்னொருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு, இல்லை நான் இதை வந்து நான் தரமாட்டேன், இல்லை நீங்கள் இதுக்கு நான் சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சைபர் ஸ்குவாட்டிங் ப்ராக்டிஸ். ஸோ ஸ்குவாட்டிங்னா நான் உள்ளே உட்காந்துட்டு வெளில போக மாட்டேன்னு சொல்கிறது தானே, அந்த மாதிரி அடம் பிடிக்கிறது, அந்த மாதிரி தான் இது. சைபர் ஸ்குவாட்டிங்ன்றது இந்த மாதிரி ப்ராக்டிஸில் ஈடுபடுறது. ஈவன் தோ இங்கே வந்து அந்த பையன் செஞ்சது கரெக்டான விஷயமா இருந்தாலும் ஹிஸ் அப்ரோச் இஸ் ராங். ஆனால் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்ரோச் சொல்கிறேன். ஒருவேளை அந்த பையன் இல்லை அந்த டெக்னாலஜி டெக்கி கை என்ன பண்ணியிருக்கலாம், அந்த டொமைன்லேயே அவனுக்கு தேவையான அவனோட ஓன் இதை வந்து காமர்ஸ் சைட் மாதிரி டெவலப் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சும்மா ரிவ்யூ சைட்ஸ் இல்லை ஒரு பிளாக் மாதிரி கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு டிராஃபிக் அதிகம் வந்திருக்கும். ஏன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் டாட் காம்னு போட்டாலே அவனோட சைட்டுக்கு தான் லேண்ட் ஆகும் இல்லையா? அப்படின்றப்ப அவன் கேட்குற 1 கோடியை விட பயங்கரமாக சம்பாரிச்சிருக்கலாம் அந்த டொமைனை ஹோஸ்ட் பண்ணி, அதில் அவனோட ஓன் பிளாக்ஸ் ஆர் கண்டென்ட் போட்டு. ஸோ இது எப்படி போய் முடியுதுன்னு தெரில, பார்ப்போம். அவ்வளோதான். ஒரே ஒரு கிரிஞ்சு போஸ்ட் மட்டும் பார்த்துக்குவோம். இது ஒரு மிகப்பெரிய கிரிஞ்சு. அது என்ன, என்விடியா அப்படின்னா வந்து வித்யா மீன்ஸ் நாலேஜ் இன் இந்தியாவா முகேஷ் அம்பானி வந்து ஜென்சன் ஹுவாங்கே டைரக்டாக சொல்லியிருக்காரு. என்விடியா வந்து எவ்வளோ பெரிய ஒரு சிப் மேனுஃபேக்சரரு, அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கம்பெனி $1 trillion ஹிட் பண்ணிருச்சு. ஸோ அதாவது இந்தியாவோட $1 trillion வேல்யூ எவ்வளோன்னு தெரில எனக்கு, 3.5 நினைக்கிறேன். என்விடியா ஒரு கம்பெனியே $1 trillion அடிச்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு. இவங்க என்னடா இன்னும் உட்காந்துட்டு என்விடியானா வந்து நாலேஜ் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃபன்னி போஸ்ட். See you next week, friends. Thank you.